ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட செகண்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஷாவோட வேலை பார்க்குற இடத்துக்கு அவனோட அப்பா வராரு. ஷாவோட அப்பா ராஜாவோட மகனுக்கு மாஸ்டரா இருக்காரு. இந்த மாதிரி அஸ்ட்ரானமி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வேற எந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் வரக்கூடாது. சோ ஷாவோட அப்பாவாவே இருந்தாலும் அவரும் வரக்கூடாது. என்னப்பா இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஷாவ் ஷாக் ஆயிட்டு இருக்க. என்னடா விட்டா ராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு தண்டனையே வாங்கி கொடுத்துருவ போல. 2 பேரும் கேபிட்டல் சிட்டில தான் வேலை பாக்குறோம். ஆனா நம்மள பாத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. ஷாவ் பாக்குறான். நீங்க இந்த வேலைக்கு நான் வரதுக்கு முன்னாடியே இதை பத்தி யோசிச்சிருந்திருக்கணும். என்னப்பா விஷயம், ஏதாவது முக்கியமானது இல்லைன்னா கண்டிப்பா வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாவோட அப்பா அமைதியா பாத்துட்டு அது என்னவோ உண்மைதான். அந்த பொண்ணு லீலி இந்த கேஸ்ல நீ தான் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்கா. அது எதனால, அந்த பொண்ணுக்கு எதுவும் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்க, அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு நாள் பத்தி எந்த ஞாபகமும் இல்ல. ஏன்னா அவ அடையாளம் கண்டுபிடிக்கல. இதுக்கு மேல நீங்க குழம்ப வேண்டாம். ஏன்பா உங்களுக்கு கில்ட்டியா இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறான். ஷாவோட அப்பா பாக்குறாரு. எனக்கு என்னைக்குமே நீ நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். வேற எதை பத்தியும் நான் கவலைப்படுறது இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஷாவ் சீரியஸா யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா போன எபிசோட் முடியும் போது ஷாவோட கழுத்துல கத்தி வச்சாங்கல்ல, அங்க வந்து போலீஸ் தான் கழுத்துல கத்தி வச்சிருக்கான். கொலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டு பின்னாடியே லீலி வந்திருக்கா. ஷாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் நானும் வந்துட்டே இருக்கேன். கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்ல. இந்த கொலையை வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு அந்த பொண்ணு முகத்தை மறுபடியும் ஓபன் பண்ணி பாக்குறா. இது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு ஷாவ் கேக்குறான். இந்த பொண்ணு பேரு மான்ஷு, ஒரு நோபல் லேடி, அதாவது அரச குடும்பத்துக்கு வேண்டிய பொண்ணு. இந்த பொண்ணு பிளட் இன்னும் காயாம இருக்கு. சோ கொலை பண்ணவங்க இங்க பக்கத்துல தான் இருப்பாங்க. ஷூ அடையாளம் கூட எங்க இருக்கு. இந்த ஷூ அடையாளமும் அரண்மனையில இருந்த ஷூ அடையாளமும் ஒன்னா இருக்கு அப்படின்னு லீலி சொல்றா. ஷாவ் வெளியே போறான். இந்த பக்கம் தான் யாரோ போயிருக்காங்கன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாவ் மறுபடியும் நீங்க என்ன செக் பண்ண போறீங்க, இப்ப இந்த பாடியை செக் பண்ண போறீங்களா, என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க, ஆரம்பத்துல இருந்து நான் உங்களை சந்தேகமே படல. ஆனா நீங்க அந்த இடத்துலதான் நின்று இருந்திருக்கணும். எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, சோ உங்களை ஃபாலோ பண்ணிட்டே நானும் வந்தேன் அப்படின்னு லீலி சொல்றா. ஷாவ் பாக்குறான். இந்த மேப்பை பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற எல்லா வீடும் இந்த மேப்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சிட்டி மேப் இது. ஆனா இந்த வீடு மட்டும் இல்ல, வாட்டர் லைனுக்கு பக்கத்துலயே இந்த வீடு இருக்கு. இந்த மேப்ல ஏன் இந்த வீடு மட்டும் இல்லாம இருக்கணும்னு எனக்கு ஒரு டவுட் வந்தது. ஒருவேளை கொலைகாரன் இங்க தங்கி இருந்திருக்கலாமோன்னு, அதனாலதான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். பாடியை செக் பண்ண போறேன், உங்களுக்கு பிளட்னா பயம் இருக்குல்ல, ஓரமா போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாவை நிக்க வச்சுட்டு லீலி வரா. டெட் பாடி கையில ஏதோ மாட்டி இருக்க மாதிரி இருக்கு. நூலா முடியான்னு தெரியல. அதை எடுத்து தனியா வச்சுக்கிறா. ஒரே ஒரு கத்தி குத்து தான் ஆழமா உள்ள போய் இவ்வளவு கொண்டிருக்காங்க. இந்த வான்ஷூ மேல யாருக்கோ பயங்கர கோவம் இருந்திருக்கு. அப்படி கோவம் இருந்தா மட்டும்தான் இப்படி கொல்ல முடியும். அது யாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷாவங்க சைட்ல பாக்குறான். அந்த இடத்துல இந்த பிளாக் பவுடர் இருக்குல்ல, அதான் எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ற பொடி, அது இருக்கு. உடனே லீலி பாக்குறா. நான் டோரை ஓபன் பண்ணி உள்ள போறேன். ஆனா பிளாக் பவுடர்ங்கிறதால பத்திரமா கையில நெருப்ப வச்சுக்கோங்க, பாத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா சேர்ந்து உள்ள போறாங்க. கைய தொடக்கலாம் அப்படின்னு லீலி கர்ச்சிஃப் எடுக்கிறா. அதுக்குள்ள அவளோட ஃப்ரெண்ட் இந்த 15th பிரின்சஸோட கர்ச்சிஃப் வந்துருது. அதை எடுத்து மறுபடியும் உள்ள வச்சுட்டு நார்மல் கர்ச்சிஃப்ல லீலி கைய துடைக்கிறா. ஷாவ் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். கரெக்டா லீலி வெளியே போலாம் அப்படின்னு கூட்டு வரும்போது மறுபடியும் அவளுக்கு ஹாலுசினேஷன் மாதிரி வர ஆரம்பிக்குது. அவளோட ஃப்ரெண்டு அம்மா அப்பா அப்படின்னு எல்லாரும் வராங்க. அம்மா அப்படின்னு கத்திட்டு லீலி கண்ணை முடிச்சு பாத்துடுறா. நேரா அங்கிருந்து கிளம்பி இந்த ஆபீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்க்கு போயிட்டு சீக்ரெட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறத ஓபன் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பாவோட கேஸ் ஃபைல் எடுக்கிறா. விறுவிறுன்னு அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளோட மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. என்னம்மா உனக்கு பிரச்சனை, அன்னைக்கு உனக்கு அந்த ஞாபகம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சு எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டாரு. நல்ல வேலையா லீலி அவரோட ஒரே பொண்ணு நீ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையிலே தங்கிட்ட. அதனால நீ மட்டும் பொழைச்சிட்ட. இல்லைன்னா உனக்கும் ஏதாவது ஆயிருக்கும். இதுதான் நடந்ததுன்னு சொல்ல, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அதை யூஸ் பண்ணிட்டு எல்லாரும் என்ன மையமாத்த பாக்குறீங்க, அது உண்மை கிடையாது அப்படின்னு லீலி சொல்லிக்கிட்டு இருக்கா. எத்தனை தடவை உனக்கு சொல்றது, ஏன் நம்ப மாட்டிக்கிற, ஏன் உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. என் அப்பா என் அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு. என்ன ஆனாலும் அவர் எங்க அம்மாவை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ப்ளீஸ் அது வந்து நீங்க உண்மை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு லீலி கேக்குறா. இப்போ பிரின்சஸோட கொலைக்கு என்ன காரணம், யாருன்னு கண்டுபிடிக்க பாரு. சாவியை எடுத்துட்டு வந்துட்டல, பரவாயில்ல நீயே வச்சுக்கோ அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இப்போ இந்த வான்ஷூன்னு புதுசா ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கால, அவ ஒரு சான்சலரோட குடும்பத்து பொண்ணா. அந்த சான்சலரை பாக்குறதுக்காக ஷாவ் லீலி 2 பேரும் வந்திருக்காங்க.
அந்த ஆள் பார்த்துட்டு ஒரே நாள்ல 2 நோபல் லேடிஸ் இறந்து போயிருக்காங்க. வான்ஷு இறந்து போனதை தாங்கிக்கவே முடியலமா, ரொம்ப வருத்தமா இருக்கு. சாப்பாடு ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு இந்த கேஸ பத்தி நல்லா விசாரிங்க. தயவு செஞ்சு வான்ஷுவை கொலை பண்ணது யாருன்னு பார்த்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட வர வைக்கிறாரு. அந்த ஆளுக்கு சாப்பாடு வேலைக்காரங்க பயந்து நடுங்கிக்கிட்டே கொடுக்குறாங்க. கையில கூட எடுத்து சாப்பிட மாட்டாரு போல, அவருக்கு எடுத்து வாயில ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விடுற அந்த பொண்ணுங்களோட கையும் நடுங்க ஆரம்பிக்குது. லீலி, ஷாவ் 2 பேருமே இதை நோட் பண்றாங்க. ஷாவ் ஒரு பக்கம் விசாரிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான். அந்த வீட்டோட மேனேஜர் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். வான்ஷு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்காங்க. ஆனா அவங்க இறந்து போனது ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த வீட்டுல. அந்த வீட்டுக்கு மறுபடியும் அவங்க சீக்கிரமா போக முடியாது, யாராவது தான் டிராப் பண்ணிருக்கணும். யாருன்னு கேட்க அங்க இருக்கிற ஒரு வேலைக்கார பாக்குறான். நான் தான் வான்ஷு மேடம் டிராப் பண்ணேன், அவங்க எனது வீட்டை டிராப் பண்ணிட்டு திரும்பியே பார்க்காம வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே வந்துட்டேன். உள்ள யார் இருந்ததுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சொல்ல, அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம ஷாவ் கேக்குறான். எல்லோ கலர்ல ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தாங்கன்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணு கல்யாண ட்ரெஸ்ல இருந்தா. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஷாவ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் லீலி பூரா எல்லா லேடி வேலைக்கார பொண்ணுங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லேடி வேலைக்காரங்களுக்குலாம் ஒரு தலைவி இருப்பாளே, அவ வெளியே நின்று வாட்ச் பண்ணிட்டே சில பேரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அவளை வேகமா வெளியே தள்ளி தீனா கதவை சாத்திடுறா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு லீலி கேட்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க இருக்கிற பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்பனா நான் கூப்பிட்டு நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னு பொய் சொல்ல வைக்கிறேன், அதுக்கும் மேல இந்த ஆயமா என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு லீலி கிளம்பி போறா. இல்ல மேடம், ப்ளீஸ் மேடம் விட்டுருங்க, நாங்க உண்மையை சொன்னோன்னு எதுவும் சொல்லிடாதீங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, அப்புறம் நாங்க ஒயின் ஷாப்ல தான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க கையில எல்லாம் லேசா கீரல் இருக்கு. இத லீலி பாத்துடுறா. லீலி அங்க இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்ல வந்து பேச ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துக்கு கு இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவனும் வந்துடுறான். நான் அந்த வீட்டை யாரு வாடகைக்கு எடுத்ததுன்னு கேட்டேன். அந்த வீடு முன்னால ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோட தான் இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட இருந்து வேற யாரும் வேலைக்கு வாங்கியிருக்காங்க. அந்த வீடு ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்திருக்கு. அப்புறம் ஒருத்தர் ஹுவா அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. அவங்களோட பத்திரத்தை கூட நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வித்தவங்க வாங்கினவங்கன்னு எல்லாரும் கை நாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்ல, ஒயின் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு லீலி கூப்பிடுறா. ஒரு பொண்ணு பக்கத்துல வரா. என்னம்மா, வான்ஷு இறந்து போயிட்டா, அந்த தகவல் தெரிஞ்சதும் நீ ஹாப்பியா இருப்பி அப்படின்னு லீலி கேட்க, அந்த பொண்ணு பாக்குறா. தெரிஞ்சுதான் அந்த கடைக்கு வந்திருக்காங்க போல அப்படின்னு முகத்துல இருந்து கவரை ஓபன் பண்றா. ஒயின் ஷாப்ல தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணு சொன்னால. சோ ஆல்ரெடி ஒயின் ஷாப்ல இந்த மாதிரி வேலை பாக்குறத தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணுங்க, அதனாலதான் லீலி இந்த கடைக்கே வந்திருக்கா. அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் இறந்து போனாங்கல்ல வான்ஷு, அவங்க கிட்ட வேலைக்காரியா வேலை பார்த்தேன். ஒரு தடவை அவங்களோட ட்ரெஸ்ஸை நான் வந்து அயன் பண்ணும் போது லேசா பொசுக்கிட்டேங்கிறதால ஏன் ட்ரெஸ் பொசுக்கிற அளவுக்கு உனக்கு பவர் இருக்கா? உன் மூஞ்ச நான் பொசுக்கிறேன் அப்படின்னு என் மூஞ்ச இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. அவங்கள நானே கொண்டிருக்கணும் தான், ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பவரோ இல்ல தைரியமோ கிடையாது. ஆனா எனக்கு பதிலா வேற யாரோ கொண்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, வேற யாரெல்லாம் அவளுக்கு எதிரியா இருந்தாங்க அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணு தண்ணியில ஒரு பேர் எழுதி காட்டுறா. எல்லாருமே அரசு குடும்பத்து பொண்ணுங்களா இருக்காங்க. இவங்களை நம்ம விசாரிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இந்த வான்ஷுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கூட இருந்திருப்பாங்கல்ல, அவங்க யாருன்னு கேட்க ஒரு சில பேர் அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த வான்ஷு ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா, எல்லாரையும் மட்டப்படுத்துவா. ஆனா அவளையே மட்டப்படுத்தினது 15th பிரின்சஸ் இருக்காங்கல்ல, அவங்கதான். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு லீலிக்கு ஃப்ரெண்டு ஞாபகம் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. வெளியே 4 பேரும் வராங்க. லீலி பாக்குறா. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. எங்க போறாங்க இவங்க அப்படின்னு கு பாத்துட்டு இருக்க ஷாவ் பாக்குறான். எனக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அவனும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இந்த இறந்து போன வான்ஷுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் விசாரிக்கிறதுக்காக தான் லீலி கிளம்பி இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு கிட்ட லீலி நேரா உள்ள போயிடுறா. இந்த பொண்ணு பேரு ஹெலனா. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவகிட்ட விசாரிக்கிறதுக்காக முதல்ல நம்ம ரீனா இருக்கால, அவ போயிருக்கா. அவகிட்ட எந்த தகவலையும் அந்த பொண்ணு சொல்லல அப்படிங்கறதால அந்த இடத்துக்கு லீலியே வந்துடுறா. நான் உங்ககிட்ட சில முக்கியமான கேள்விகள்லாம் கேட்க போறேன். வான்ஷு இறந்து போயிட்டா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, நான் வான்ஷுவோட அந்த அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு கிடையாது. இங்க பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, என்ன விசாரிக்கிறதுக்கெல்லாம் சில பவர் வேணும். நான் சாதாரண ஆள் கிடையாது. 15th பிரின்சஸ் இருக்காளே, அவளுக்கும் வான்ஷுக்கும் நடுவுல தான் பிரச்சனை இருந்தது. ஒருவேளை அவங்களா கூட இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஏதாவது மோதலுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம ஹெலன் இருக்கால, அவகிட்ட போய் விசாரிச்சு பாருங்க. அவங்க 2 பேரும் தான், அவளும் இந்த வான்ஷுவும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உண்மை அவளுக்கு தெரியும்னு சொல்ல, உன் பெர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து லீலி கிளம்பிடுறா.
இன்னொரு பக்கம் நம்ம ஷா விசாரிக்கிறேன் அப்படின்னு போனால இவன் கிளம்பி போனவன் இந்த மாதிரி பெரிய நோபல் லேடிஸோட குடும்பத்துல இருந்து எல்லாம் இருந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கிஃப்ட் போயிருக்கோம்ல, அந்த மாதிரி யார் வீட்ல இருந்து யார் யாருக்கு கிஃப்ட் போயிருக்கு அப்படின்னு அத பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஹெலன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணு கிட்ட இப்போ லீலி போயிடுறா. லீலி போயிட்டு இங்க பாரு, நீயும் வாங்ஷுவும் ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்கன்னு சொல்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. உடனே லீலி பாக்குறா, இங்க பாரு ரொம்ப மோசமான பொண்ணு வாங்ஷு, ஆனா அவகிட்ட நீ ஃப்ரெண்டா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பாவோட ஃபேவர் உங்க அப்பாக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால வேற வழியே இல்லாம அவ எவ்வளவு மோசமானவளா இருந்தாலும் அவகிட்ட நீ ஃப்ரெண்டா இருந்திருக்க. கரெக்டா அப்படின்னு கேட்க என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா அந்த ஹெலன் சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. பாத்தியா சண்டெல்லாம் போடுற, பெரிய ஆளா இருப்ப போல, வந்து உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு அவளை அவ ஸ்டைல்லயே மடக்கி உட்கார வச்சு பேச வைக்கிறா. அப்போ ஹெலன் சொல்லிட்டு இருக்கா, இந்த வாங்ஷுக்கு நான் வேற வழியே இல்லாம தான் அவ கூட இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். என்னை பத்தி ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணுவா. அவளுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க யார் கூடயும் எனக்கு சரிப்படாது. ஆனா அப்பாக்கு கண்டிப்பா நான் அவங்க கூட இருந்தே ஆகணும். அதனால வேற வழியே இல்லாம அவங்க கூட போயிருந்துட்டு இருந்தேன். என்ன ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பா என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருந்தாங்க. எப்போதுமே லைட்டா ஒரு சிரிப்பு வச்சுக்குவா. ஏன் சொல்லு, அப்பதான் என்ன அவமானப்படுத்தும் போது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிதான் அவளோட பர்த்டே அன்னைக்கு நானும் எங்க அம்மாவும் அவளை பாக்குறதுக்கு போனோம். எங்க அம்மா பயங்கர காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட் தான் கொண்டு போய் கொடுத்தாங்க. எங்களால முடிஞ்ச அளவு ஒரு கிஃப்ட். ஆனா இந்த மாதிரி மட்டமான கிஃப்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு தைரியம் அதை கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லாம இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். 100 தடவை காலில் விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்ஷு எங்க அம்மாவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. நான் பார்த்துட்டு என் அம்மா காலில் விழ மாட்டாங்க, அதுக்கு பதிலா நான் விழற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் 100 தடவை இல்ல 200 தடவை காலில் விழறதுக்கு போனேன். நான் காலில் விழறத பார்த்து அந்த வாங்ஷுலாம் எப்படி தெரியுமா சிரிச்சா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. லீலி பாத்துட்டு இருக்கா. உன் கைய கூட உனக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு துரதிருஷ்டமா நிறைய நடந்துருச்சு. உனக்கு எப்ப அதிர்ஷ்டம் கிடைக்குதுன்னு பாக்கலாம். எனக்கு ராசி நட்சத்திரம் பார்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கைய வாங்கி ஹெலனோட கைய வாங்கி லீலி பார்க்க ஆரம்பிக்கிறா. சரியா இதே நேரம் இந்த ஹெலன் இருக்கால, அவளோட வீட்ல இருந்து கவர்மெண்ட்க்கு கிஃப்ட் எல்லாம் போயிருக்கும்ல. 3 வண்டி வீட்ல இருந்து கிளம்பிருக்கு. ஆனா 2 வண்டி தான் அரண்மனைக்கு போயிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இது ஏன் ஒரு வண்டி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ் கேட்க ஆரம்பிக்கிறான். லீலி அவளோட கைய பிடிச்சு ஜாதகம் பாக்குற மாதிரியே பார்த்துட்டு இதே கைநாட்டு, இந்த மாதிரி லேசா இந்த இடத்துல வளைஞ்ச கைநாட்டு தான் அந்த லிஸ்ட்ல இருந்தது. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாரும் யூஸ் பண்ணாம இருந்த அந்த இடத்த வாடகைக்கு எடுத்தது நீதான். எதுக்காக இப்படி பண்ணிருக்க? அந்த இடத்துலதான் வாங்ஷு இறந்து போயிருக்கா. உன் கைநாட்டை நான் பாத்துட்டேன். என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்க, வாங்ஷுவோட சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வாங்ஷு இறந்து போன நேரத்துல நான் எங்க அப்பா கூட சண்டை பயிற்சியில இருந்தேன். நீ எங்க அப்பா கிட்ட இல்ல வேலைக்காரங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேட்டு பாருன்னு சொல்ல ஷாவ் நேரா உள்ள வரான். சரி, வாங்ஷுவோட சாவுல உனக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா 15th பிரின்சஸ் இறந்து போயிருக்காங்கல்ல, அதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. ஆமா, எனக்கும் 15th பிரின்சஸ் சாவுக்கும் சம்மந்தம் இருக்கு, அது உண்மைதான் அப்படின்னு மறுபடியும் போய் உட்காந்துக்கிறா. 15th பிரின்சஸ் மேல பயங்கர கோபத்துல வாங்ஷு எப்பவுமே இருந்தா. அதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவ 200 தடவை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால, அந்த இடத்துக்கு 15th பிரின்சஸ் நடுவுல போயிருக்கா. ஒரு சாதாரண கிஃப்ட கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா? இந்த பழம் இருக்கே, இது லேசா புளிச்சுது. இத ராஜாக்கும் ராணிக்கும் நீ கிஃப்டா கொடுத்த, அப்போதுக்கு அதுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும், அதை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படின்னு வாங்ஷு கிட்ட கேட்க, உடனே வாங்ஷு நீங்களே வந்துட்டீங்க, சோ போனா போது, ஹெலனுக்கு தண்டனை தராம விட்டுட்டு போற அப்படின்னு அங்க இருந்து கிளம்பியிருக்கா. இந்த மாதிரி 15th பிரின்சஸ் தான், அதாவது நெருப்புல முதல்ல இறந்து போனால அந்த பொண்ணு தான் நம்ம ஹெலனை காப்பாத்திருக்கா. அதுக்கப்புறமா 15th பிரின்சஸ் மேல பயங்கர கோவம் வாங்ஷுக்கு வந்திருக்கு. வாங்ஷு அடிக்கடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏதோ 15th பிரின்சஸ பத்தி பேசி சிரிச்சிருக்கா. லேசா இது காதலையும் விழுந்திருக்கு நம்ம ஹெலனுக்கு. ஆனா நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளை வெளியே துரத்திருக்கா. அதுக்கப்புறமா ஹெலன் சொல்லிட்டு இருக்கா லீலி கிட்ட, சீக்கிரமா 15th பிரின்சஸ்க்கு போய் விஷ் பண்ணு, அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு என்னன்னே புரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் பக்கத்து நாட்டு இளவரசன் கூட கல்யாணம் நடக்க போது அவங்களுக்குன்னு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல, அப்போ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது இந்த வாங்ஷு தான், இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அப்படின்னு லீலி கத்த ஆரம்பிக்கிறா. எனக்கு பயமா இருந்தது, என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்படிதான் ஒரு தடவை எங்க வீட்ல இருந்து கிஃப்ட் எல்லாம் போக வேண்டி இருந்தது. இதுல வாங்ஷு தான் இந்த கிஃப்டையும் சேர்த்து கொடு அப்படின்னு ஒரு பெரிய வண்டியை என்ன எடுத்துட்டு வர சொன்னா. நான் உள்ள போகும்போதே பயந்துட்டு தான் எடுத்துட்டு போனேன், என்ன ஓபன் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டா. அரண்மனைக்குள்ள அவளோட ஆளுங்கெல்லாம் யாரும் வரலனதும் அதை ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுல ஃபுல்லா பிளாக் பவுடர் இருந்தது. ஆனா அது அரண்மனைக்குள்ள போயிடுச்சு, அதுவும் எங்க குடும்பத்துல இருந்து பேரோட போயிடுச்சு. அப்பதான் அன்னைக்கு யக்ஷா வந்தான், பெரிய தீ விபத்து நடந்தது. இதுக்கு மேல குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருமோன்னு சொல்லிட்டு என்னால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. எனக்கு தைரியம் இல்ல, என் வாழ்க்கையில நான் பயந்தே வாழ்ந்துட்டேன்னு சொல்ல, உன்னை பத்தி மட்டும்தான் உனக்கு கவலையா? உன்னால அடுத்தவங்க இறந்து போயிருக்காங்க, அதை பத்தி கவலையே கிடையாதா அப்படின்னு
அப்படின்னு லீலி கத்த ஆரம்பிக்கிறா. என்ன மாதிரியே பயங்கரமா எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டிருந்தா என்ன காப்பாத்திக்கிறதா எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். உங்களை மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு நன்றி கட்டால பார்க்கவே முடியாது. 15th பிரின்சஸ் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உயிரோட ஆபத்தான எல்லைக்கு போயிட்டு இப்ப இறந்தும் போயிருக்கா. ஆனா ஒண்ணும் பண்ணாம இருக்கன்னு சொல்ல, பரவாயில்ல, நான் மத்தவங்க கையால இறக்க மாட்டேன். என்ன கோர்ட்ல கூட்டு போய் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்க வேகமா ஹெலன் சொல்றா. மரண தண்டனை உனக்கு எதுக்கு, நானே உன்னை கொன்னுடுறேன் அப்படின்னு லீலி கையில வாள் எடுத்துடுறா. அப்பன்னு பார்த்து வேண்டாம் அப்படின்னு ஷாவ் கத்த ஆரம்பிக்கிறான். சரியா அதே நேரம் பார்த்து அந்த பொண்ணு வாயிலிருந்து ரத்தமா துப்பிடுறா ஹெலன். சீக்கிரமா வாயில ஒரு மாத்திரையை போட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறா. கையில ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து கெட்ட ரத்தத்தெல்லாம் விஷத்தெல்லாம் வெளியே எடுக்கலாம் அப்படின்னு. ஆனா லைட்டா அந்த பொண்ணுக்கு ஹெலனுக்கு நினைவுதான் ஒரு செகண்ட் வருது. என்ன வேணா பண்ணுங்க, நான் பண்ணது தப்புதான் 15th பிரின்சஸ்க்கு, ஆனா என் அம்மா அப்பாவை விட்டுருங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் அந்த இடத்துல இறந்து போயிடுறா. உடனே எல்லாரும் பதறி போயிடுறாங்க. இன்னும் 2 பெரிய நோபல் ஃபேமிலிஸ் பொண்ணுங்க கூட வாமிட் பண்றாங்கன்னு சொல்ல, இவங்களுக்கும் அந்த மாத்திரையை போய் கொடு, நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு லீலி வெளியே போயிட்டு இருக்கா. இந்த சாப்பாடுல இந்த சாஸ்ல ஒரு வேளை விஷம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, நான் போய் அடுத்தவங்களையும் செக் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு விசாரிச்சாங்கல்ல, திமிருத்தனமா பேசினாலே, அவளையும் செக் பண்ண அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. ஸ்ட்ராங்கான பாய்சன் இந்த சாஸ்ல தான் இருந்திருக்கு, நானும் இதை சாப்பிடவே இல்லை, நம்ம சாப்பாட்டுல கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீலி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இறந்து போயிருக்கால அந்த பொண்ணு ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணோட அம்மா வந்துடுறாங்க. என் பொண்ணை விசாரிக்க கூட்டு வந்தாங்க, அவங்க இன்னும் வரல அப்படின்னு. இது பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு லீலிக்கு தெரியுது. லீலி வேகமா மீதி இருக்கிற அந்த சாஸ் எடுத்து குடிச்சிடுறா. இதுக்கு மேல பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு, அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா என்ன விட மாட்டாங்க. நான் சீக்கிரமா விஷத்தை குடிச்சிட்டேன், மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா என் கையில இந்த இடத்துல ஊசியில குத்துனா கெட்ட ரத்தம் வெளியே வரும், அப்படி கெட்ட ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா நான் பொழைச்சிருவேன், உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதிலுக்கே எதிர்பார்க்காம அவ பாட்டுக்கு எல்லா விஷத்தையும் குடிச்சிடுறா. அந்த பொண்ணோட அம்மா உள்ள வராங்க. என் பொண்ணை கொன்னுட்டியா, இவளை கட்டி போட்டு ராஜா கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. லீலி பாக்குறா, சரியா அந்த நேரம் வாயிலிருந்து ரத்தமா துப்ப ஆரம்பிக்கிறா. மயங்கி கீழே விழுந்துடுறா. வேகமா ஷாவ் முன்னாடி வரான். அவன் வாயில மாத்திரையை போட்டுட்டு கையில வேகமா ஊசியால குத்தி கெட்ட ரத்தம் எல்லாம் வெளியே வருதா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.